இந்த சரவணபவ எந்திரத்தில என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, முக்கோணத்தில ச, ர, வ, ந, ப, வ இந்த எழுத்துக்கள என்ன பண்ணிக்கிறோம்னா எழுதிக்கிறோம். அதே மாரி நடுவுல ஓம் போட்டுக்கிறோம். இப்ப என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு எந்திரம் வந்து தயாராயிடுச்சு. இந்த எந்திரம் அரிசி மாவு, அதே மாரி பச்சை கற்பூரம் இது 2த்தையும் சேர்த்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, அரிசி மாவ தயார் பண்ணி இந்த எந்திரத்த வரைஞ்சுக்கிறீங்க. அடுத்து என்ன பண்ணிக்கிற போறோம் அப்படின்னா, 6 நெய் விளக்கு எடுத்துக்க போறோம். ஸோ 6 நெய் விளக்கு குறிப்பா நெய் இதுக்கு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பூச நட்சத்திரம் அப்படின்னாலே குரு உச்சமடையக்கூடியது. நான் அடிக்கடி குரு அப்படின்னாலே நெய் அதிர்ஷ்டம். அதே மாரி பூச நட்சத்திரத்தோட குறியீடே காமதேனு பசுமாடு தான். ஸோ அதிலிருந்து வரக்கூடியதா நமக்கு நெய். ஸோ அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நெய் விளக்கு இதில் ஏற்றிக்கொள்கிறோம். ஸோ 6 நெய் விளக்கு அதே மாரி பஞ்சுத்திரி பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஒவ்வொரு சரவண பக்கத்தில் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இந்த எழுத்துக்கள் மறையாம அதுக்கு பக்கத்தில் இந்த நெய் விளக்கு ஏற்றிக்கிறோம். 6 நெய் விளக்கு நெய் ஊற்றி அதில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, பஞ்சுத்திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றிக்கிறோம். அதே மாரி 6 தாமரைகள் எடுத்துக்கிறீங்க. செந்தாமரை 6 தாமரை. இப்போ பூச நட்சத்திரம் அப்படின்னாலே நான் என்ன சொல்லுங்க, கோமாதா, பசுமாடு, பசுவின் பால் மடி அதுதான் பூச நட்சத்திரத்தினுடைய குறியீடு. அது மட்டும் இல்லாமல் தாமரையும் இதில் இணைந்து வரும். ஸோ இந்த செந்தாமரை ஏன்னா முருகன் வந்து இந்த சரவண பொய்கையில் 6 தாமரை மலர்களாக தான் என்ன ஆனார் அப்படின்னா பிறந்திருக்கிறார். ஸோ அவரை தாங்கி இருந்தது தாமரை மலர். அப்போ நம்ம 6 மலர்கள் இங்கே வைக்கும் பொழுது 6 முகமாக நமக்கு என்ன ஆவார் அப்படின்னா முருகன் தோன்றுவார். நான் அடிக்கடி இந்த எந்திர ரூபமாக முருகனை வழிபடக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ 6 செந்தாமரை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா வாங்கி அந்த விளக்குக்கு பக்கத்தில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா செந்தாமரையை வைக்கிறீங்க. செந்தாமரை அப்படின்னா பிங்க் கலர் இருக்கக்கூடிய தாமரை தான் செந்தாமரை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 6 தாமரைகள். அந்த 6 தாமரைகள் வைக்கும் பொழுது என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா முருகனுடைய மூல மந்திரம். இந்த தாமரைகள் வைக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா, தாமரைனா பூச நட்சத்திர குறியீடு. ஸோ அந்த மந்திரத்தை ஆகர்ஷிக்கக்கூடிய தன்மை இந்த தாமரைக்கு அதிகமாக இருக்கிறது. ஸோ அந்த தாமரையை வைக்கும் பொழுது 6 முறை ஒவ்வொரு தாமரைக்கும் ஒவ்வொரு முறை இந்த முருகனுடைய மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள்.